வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஏஎம் பாண்டியராஜா, ஸ்ரீ பாமா ஹாஸ்பிட்டல் வத்தலகுண்டிலிருந்து. நான் எப்போவுமே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் சொல்கிறது இதுதான். நீரிழிவு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் அனைவரும் கால்களை காதலிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கால் தாங்க ஆள், கால் இல்லைன்னா ஆள் இல்லைங்க. நிறைய பேர் என்கிட்ட வர பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எனக்கு புண்ணு வந்தால் உடனே ஆறிடும், சக்கரை 400-300 இருக்குது, இருந்தாலும் என் புண்ணு ஆறிடும். தப்புங்க. சக்கரை ஒருத்தருக்கு ஜூன் 1 ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா ஜூன் 2 கால் புண்ணு ஆரம்பிக்காது. தொடர்ந்து அவங்களுடைய சக்கரை நிலைமை அளவு சரியில்லாமல், சக்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நுனி நரம்புகளை பாதிக்கும்னு சொல்லுவோம். நுனி நரம்பு உங்கள் உடம்புல எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கெல்லாம் கட் பண்ணால் ரத்தம் வருமோ அத்தனை இடத்துலையும் நுனி நரம்புகள் இருக்குது. ஸோ சர்க்கரை இந்த நுனி நரம்புகளை நுனி வேர்னு சொல்லுவோம். இந்த நுனி வேர்களை பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த பாதிப்பு எப்போ நடக்குது? எப்போல்லாம் உங்கள் சர்க்கரையின் அளவு 200 இருக்குதோ, 200 தொட்டுச்சுன்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு 2 நரம்புகள் இறப்பு ஏற்படுது. அந்த நரம்பினுடைய செல்லுகள் டெத் ஆகிடுதுன்னு சொல்லுவோம். இப்படியே தொடர்ந்து ஒருத்தருக்கு சர்க்கரையின் அளவு ஒரு நாளைக்கு 10 வாட்டி 15 வாட்டி கூடுதலாக இருக்கும்போது, 200ங்க, நான் சொல்கிறது 300 இல்லை, வெறும் 200 இருக்கும்போது இந்த நுனி நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே வருது. ஒரு 40-50% இந்த நுனி நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா தாங்க உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய பேர் வெயிலில் போய் நிற்பாங்க, சக்கரை இருக்கவங்களுக்கு காலில் சுடவே செய்யாது. அப்புறம் பார்த்தா புண்ணு வந்துடும். அதுக்கப்புறமா வருவாங்க. முக்கியமாக அந்த ஐயப்பன் கோயில் சீசனில் போயிட்டு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஃபுல்லாக வெறுங்காலில் நடப்பாங்க, புண்ணு வரும். அப்படியே அந்த புண்ணு பெருகி கால் எடுக்கிற நிலைமைக்கு போயிடும். ஸோ தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், உங்கள் கால்களை நீங்கள் காதலிங்க. உங்கள் முகத்தை எப்படி நீங்கள் டெய்லி கண்ணாடியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் 2 பாதத்தையும் கால்களையும் டெய்லி கவனிங்க. அதில் ஏதாவது வெடிப்பு இருக்கா, புண்ணு இருக்கா, காலை சுத்தமாக வச்சுக்கலாமா, ஒரு ஆயில் போடுங்க, ஆலிவ் ஆயில் போடுங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வெடிப்பு இல்லாமல் காலினுடைய ஸ்கின்னை பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா வெளியில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக காலணிகள் அழிஞ்சிட்டு போனீங்கன்னாலே தாராளமாக இதை தடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சர்க்கரை. ஸோ சர்க்கரையை 160க்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். என்ன வைத்தியம் வேணால் பாருங்கள், உங்கள் சர்க்கரை அளவு 160க்கு மேலே இல்லையா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மக்களே, உங்கள் நலனுக்காக ஸ்ரீபாமா மருத்துவமனை எப்போதும் உங்களுடன் இருக்கும்.